மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. உம்மையா நல்லவரே, உண்மையாளரே, ஆறுதலே, காப்பவரே, பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்யும். எல்லாம் சொல்லலாம். உம்மை ஆராதனை, அப்படியே கரங்களை அப்படியே அசைத்து காய்த்திடுவாய், காய்த்து கனி தருவாய், காய்த்திடுவாய், காய்த்து கனி சந்தோஷம் பழவில்லை சந்தோஷம், அது என்னை சுவாழ்கின்ற தேசம், அங்க சந்தோஷம் காற்றாக வீசும். துணியர் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் நல்ல தெய்வமே, அனைவரும் வகையிலிருந்து அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டு நாங்கள் திரும்பி சென்றோம். அதற்கு பிறகு பலமுறை பாஸ்டர் நேரத்தில் கூட சொன்னார்கள், ஐயா நீ ஒரு முறை சபைக்கு வர வேண்டும், வந்து எங்கள் மக்களை சந்திக்க. அந்த அன்பை தவிர்க்கவே முடியாது. இந்த வட்டாரத்துல நான் என்னையும் ஒரு நபரை சேர்த்துட்டாரு, ஒரு சகோதரனா என்னை இணைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சங்கீதமும் சாட்சியும் ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஜெபிப்பாங்க, நியாயப்பிரமாணத்தை வாசிப்பாங்க, நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசிச்சு சங்கீதம் 65:11 வாசிக்கிறபடி வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறேன், அது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது சொன்னது போல இந்த வருஷம் முழுவதும் நன்மையினால் முடிச்சுட்டுங்க. நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டு சாட்சி எடுக்கணும். எங்க உற்றார் உறவினர் முன்பாக சாட்சி எடுக்கணும். ஆண்டவரே, எங்களை கேவலமா பேசினாங்க, எங்களை நிந்திச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, அவங்க கண்களுக்கு முன்பாக யோசுவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். உன்னை ஒதுக்கி தள்ளின, உன்னை அற்பமாக நினைத்த எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.